ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது, இந்த குழந்தைங்களோட கல்வி சம்பந்தப்பட்ட சில குறிப்புகள், அதாவது தேர்வு சமயத்தில் ஒரு தேவையான சில ஆன்மீக குறிப்புகள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதை ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தேர்வு காலங்கள் நெருங்கி விட்டது. நிறைய பேருக்கு தேர்வுகள் நடந்துட்டும் இருக்கும் இல்லையா. இதில் ஒரு பெரிய விஷயம், அவங்களுக்கு தான் தேர்வு நடக்குது. பட் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா அந்த தேர்வுகளை எழுதுகிற மாதிரி அந்த பெற்றோர்கள் படக்கூடிய அவஸ்தை நிறைய பேர் ரொம்ப சிரமப்படுவாங்க. நிறைய மார்க் எடுக்கணும், கோட்டை விட்டுறக்கூடாது இப்படிலாம். அதனால் பல பேருக்கு நிறைய மன அழுத்தமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு பெற்றோர்களுக்கு. குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பரீட்சை நேரத்தில். ஸோ இப்போது இது என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த ஆன்மீக குறிப்புகள், வாத்தியார் அருளி செய்த ஆன்மீக குறிப்புகளை நாம் எடுத்துக்கலாம். அதில் படி பார்த்துட்டிங்கன்னா 22/2/25 வருஷம் அந்த நாளில் சனிக்கிழமை அன்று நவமி திதி ப்ளஸ் கேட்டை திருநக்ஷத்திரம். அந்த கேட்டை திருநக்ஷத்திரம் மட்டும் ஒரு ஈவினிங் சம்திங் ஒரு 5 மணி 5:30 வரைக்கும் இருக்கும். நவமி அதே மாதிரி ஒரு மதியம் வரைக்கும் தான் இருக்கும், ஒரு 12-1 அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நவமி எப்பேற்பட்ட ஒரு திதி அப்படி பார்த்துட்டிங்கன்னா, விசேஷமான வித்யா சக்திகள் நிறைஞ்ச ஒரு திதிகளில் இந்த நவமி ஒன்று ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இந்த கேட்டை திருநக்ஷத்திரமும் விசேஷமான வித்யா அனுகிரக சக்திகள் நிறைஞ்சது அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிடுறார். ஏன்னா அந்த கேட்டை நட்சத்திரம் புத பகவானோட திருநக்ஷத்திரம் அது. ஸோ அதனால் இது ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய இந்த வேலையில் சனிக்கிழமை காலையிலேருந்து ஒரு மதியம் வரைக்கும் இருக்கும் வச்சுங்களேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, குறிப்பாக இப்போ பள்ளி மாணவர்கள், அதுலேயும் இந்த பரீட்சை சமயத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம், அந்த குழந்தைங்களெல்லாம் நீங்கள் கோயிலுக்கு இட்டுண்டு போய், அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு இட்டுண்டு போய், இந்த முத்திரை நிலையில் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்திகள், அதாவது நடராஜர், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நின்ற கோல, நடன கோல விநாயகர், அண்டு நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி நிறைய மூர்த்திகள் ஏதேனும் ஒரு அபிநயத்தோடு தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி அபிநயம் மீன்ஸ் ஒரு முத்திரைகள் மாதிரி கையில் வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூர்த்திகள் எல்லாம் தரிசனம் பண்ண வைக்கிறது ரொம்ப பெரிய அனுகிரகம். அது என்ன அனுகிரகம் பார்த்தாச்சுன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு நல்ல மனோதிடத்தை தருமா. மனோதிடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சிருப்பானுங்க பசங்க, அந்த பயத்திலே பாதி மறந்துடுவானுங்க, இல்லைன்னா விட்டுருவானுங்க. அது என்ன காரணம் பார்த்தாச்சுன்னா, அந்த மனோதிடம் இல்லை, பலகீனமாக இருப்பதனால தான் இந்த பிரச்சனை வருது இல்லையா. இது இந்த கேட்டை திருநக்ஷத்திரத்துக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை இது. இந்த மாதிரி முத்திரைகளோட அனுகிரகம் பண்ணக்கூடிய முத்திரைகள், தட்சிணாமூர்த்தி கூட சின்முத்திரையோடு அனுகிரகம் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி முத்திரைகள் தாங்கி அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்திகளை தரிசனம் பண்ணுறது கேட்டைக்கு விசேஷம். ப்ளஸ் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா. அதுவும் கூடுதலாக நவமி சேர்ந்துருக்கு பாருங்கள், அதனால தான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணலாம் அழகாக. என்ன பண்ணலாம் பார்த்தாச்சுன்னா, இந்த குழந்தைங்களில் அதுவும் குறிப்பாக இப்போது எக்ஸாமில் பீரியடில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே கைகளாலே சந்தனத்தை அரைக்க வைக்கணும். ஏன்னா கடையில் வாங்கி சந்தனத்தை கொடுக்கக்கூடாது சுவாமிக்கு. அதாவது ஒரு சந்தனக்கட்டை, சின்ன சந்தனக்கட்டையாவது, ஒரு சின்ன சந்தனக்கல், இதை கொண்டு வீட்டில் கூட சுத்தபத்தமாக நல்லா சுவாமிக்கு தேவையான அளவுக்கு சந்தனத்தை அரைச்சி, பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாராகட்டும், தட்சிணாமூர்த்தி, யாராவது ஒரு மூர்த்திகளுக்கு அந்த குழந்தைங்களை வச்சு அந்த சந்தனத்தை கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். இது என்ன விதமான ஒரு அனுகிரகத்தை பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறார் பார்த்துட்டிங்கன்னா, அந்த மூளை சூடு தனியும். ஸோ இந்த டென்ஷன் என்ற ஒரு விஷயமே என்னென்னா, மூளை, அதாவது மண்டை காஞ்சி போகுதுன்னுவாங்க, மண்டை சூடாகிடுதுன்னுவாங்க பாருங்களேன். அதிகப்படியான படித்து அப்படியே மண்டையில் ஏற்றிண்டே இருக்குது, இரவு பகலும் படிக்கிறது, இந்த மாதிரி சமயத்துலலாம் கண்டிப்பாக மூளை சூடாகும், மண்டை சூடாகியே தீரும். அந்த மாதிரி அதனால தான் எப்பொழுதுமே வாத்தியார் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, இந்த சனிக்கிழமை புதன்கிழமையிலலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இதெல்லாம் அதுவும் சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கட்டும், அது தேங்காய் எண்ணெய் கூட உத்தமம் தான்.
அந்த எண்ணெய்களை கொண்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால நல்ல முறையில் அந்த கபால செல்கள்லாம் ஆக்கம் பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம நாளைக்கு இந்த கேட்டை, நவமி இதெல்லாம் கூடியிருக்கும் வேளையில் இந்த சுவாமிக்கு சந்தனம் அரைச்சி தர்றது, முத்திரை நிலைகளில் இருக்கக்கூடிய மூர்த்திகளை தரிசனம் பண்ணுவதால் நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சிச்சுவேஷனுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்டிங்காக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா தெய்வத்தோட அனுக்கிரகம் எல்லாருக்கும் எப்பொழுதுமே தேவையான ஒன்று. இப்போ இவங்கள படிப்புக்கு பரீட்சை சமயத்தில் அந்த தெய்வத்தோட அனுக்கிரகமும் குருவோட அனுக்கிரகமும் கூடுதலாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம் பூஸ்டிங்காக பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று. அதே மாதிரி ஈவினிங் 5 மணி சம்திங் 5:30 மணிக்கு மேலே சனிக்கிழமை மூலமும் இருக்கும். அது ரொம்ப விசேஷம். அந்த சனிக்கிழமை மூலம் திருநக்ஷத்திரத்துக்கு நிறைய விஷயங்கள்லாம் உண்டு. பட் அதெல்லாம் நம்ம இப்போது எடுத்துக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த குழந்தைங்களோட பரீட்சைக்காகி எடுத்துக்குவோம் தேர்வு சமயத்தில். அதனால் அந்த ஈவினிங் டைமில் ஆஞ்சநேயர் எங்கேயாவது கண்டிப்பாக இருப்பார், கோயில்களில் தூண்கள்லையாவது. அவருக்கு நல்ல சுத்தமான பசு வெண்ணெய் முடிஞ்சால் அதை எடுத்துகிட்டு போய் சாத்தி அந்த வெண்ணெயை பிரசாதமாக வாங்கி கொஞ்சம் ப்ரெட்டில் சேர்த்து அங்கே வரக்கூடிய சின்ன பசங்களுக்கெல்லாம் தானம் பண்ணலாம். இது அந்த குழந்தைங்க பண்ணலாம். படிக்கிற குழந்தைங்க, பரீட்சை எழுதுறக்கூடிய குழந்தைங்க இதை பண்ணிவிட்டு அந்த ஆஞ்சநேயரை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அடிப்பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும். அடிப்பிரதட்சணம் பண்ணுறதுனால மூளை செல்கள்லாம் நல்லா ஆக்கம் பெறும். ஸோ இப்படியெல்லாம் சில பூஜைகள் இது தேர்வு சமயத்தில் தேவையான ஒன்றாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் குறிப்பிட்றோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த திதியும் நட்சத்திரமும் ஸ்திரவாரத்தில் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப ஒரு மகா உத்தமமாக இருக்கும். அதை கண்டிப்பாக எல்லா பெற்றோர்களும் பயன்படுத்திங்கோ. நம்ம வீட்டில் எல்லாம் பெரிய பெரிய பசங்களாக இருக்கிறாங்க பாப்பா அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச சொந்த பந்தங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப எளிமையாக தான். அடியன் மோஸ்ட்லி எல்லாத்தையும் எளிமையாக தான். டக்குன்னு ராமேஸ்வரம் போங்க, மகா கும்பமேளாக்கு போங்கன்ட்டுலாம் எந்த பூஜையும் அப்படிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் ஏன்னா சொல்கிறதுனா எல்லாராலையும் முடியணும், செய்யக்கூடியதாக தான் அடியன் மோஸ்ட்லி செலக்ட் பண்ணுறது குருவர்களால். அதான் எளிமையான ஒரு விஷயம். சந்தனம் அரைச்சி கொடுக்கறது, சுவாமியை போய் தரிசனம் பண்ணுறது, அதுவும் இந்த மதியத்துக்குள்ளே காலையில் சனிக்கிழமை காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே இது பண்ணுறது நல்லது. ஈவினிங் மேலே ஆஞ்சநேயர் இந்த மாதிரி பூஜை பண்ணுறதுனால அந்த குழந்தைங்களோட அந்த தேர்வு சமயத்தில் நல்ல முறையில் அவங்க படித்து எழுதுவதற்கு ஒரு பெரிய அனுகிரகம் கிடைக்கும் குருவர்களால். ஓம்.